அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக மாறுவோம். ஆண்டவர் நம்மை வழி நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம்.
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே வாரும் சுவாமி, எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தையை அனுப்பும் கர்த்தாவே. உம்முடைய சத்தம் மாத்திரம் கேட்கப்படட்டும். நீங்க வெளிப்படுங்க, நீங்க பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபமே எடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிதான வல்லமையான பெரிதான நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. நமது மேய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதல்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் இந்த புதிய மைக்கை ஆசீர்வதிக்கும்படியாக, இந்த புதிய மைக்ல உங்களுடைய ஆண்டவருடைய சத்தம் வெளிப்படும்படியாக ஆண்டவர் இன்றைக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமது மெய்ப்பனின் குரல் ஊழியங்களின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பலுகி பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக நீங்கள் சாட்சிகளாக வாழ வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள் உங்களை வாழ்த்துகிறோம். விசேஷமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக நான் சொல்வேன், காலையில் நான் புறப்பட்டு வரும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருக்கேன். ரைட், வெரி குட், வெரி குட். போதும் போதும் போதும், கொஞ்சம் அப்படியே விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க, அப்படியே விட்டுருங்க. போதும், வெரி குட். காலையில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. ஆனாலும் தேவன் நேர்த்தியாய் எங்களை வழி நடத்தி கொண்டு உங்கள் கிராமத்துக்குள் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, உங்களை சந்திக்க ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் கரங்களை தட்டி முதலாவது ஆண்டவருக்கு நன்றி. அதே போல இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த உடைய ஊழியர், திருச்சபையினுடைய ஆயர், சபை மணியம், சபையின் பொறுப்பாளர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிப பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் யாவருக்கும், குறிப்பாக இந்த சபை இங்கே ஸ்தாபிக்கப்படுவதற்கு காரணமாக இருந்து கொண்டிருக்கிற, ஊழியம் சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி செய்து கொண்டிருக்கிற அத்துணை நல்ல உள்ளங்களையும் இந்த வேளையில நாங்கள் நினைத்து யாவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நிச்சயமாக பழுகுவீர்கள். நீங்கள் நிச்சயமாக பெருகி தேவனுக்கு பிரியமான மக்களாக வாழ்வீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காக ஒரு விசேஷமான வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். வாசியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனம். ரெண்டையும் சேர்த்து வாசிங்க. 1, 2. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்தில் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையில் நின்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுவாய். புறஜாதிகளும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி இருக்கிறார். அது என்னவென்று சொன்னால், நீங்கள் திரும்புகிறதற்கு, தேவனிடத்திற்கு திரும்புகிறதற்கு மனதுண்டானால் திரும்புங்கள். அப்பொழுது என்ன செய்வாராம்? அப்பொழுது என்ன செய்வார்? ஒன்னும் சொல்ல மாட்டேன்.
கொஞ்சம் என்ன பாருமா, என்ன பாக்க, அந்த பின்னாடி திரும்ப கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுதாங்க ரகசியம். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற, ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார் என்பதற்கான ரகசியம் இதுதான். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திரும்புகிறதற்கு மனதுண்டானால் திரும்பு, அப்பொழுது நீ என்ன பண்ண மாட்டே, அலைந்து திரிவதில்லை. நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த கிராமத்திற்குள் வந்த பொழுது எனக்கு ஒரு மிகுந்த மகிழ்ச்சி இருந்தது. என்ன மகிழ்ச்சி தெரியுமா? எங்கே திரும்பினாலும் ஆலயம் தான். திரும்புற பக்கமெல்லாம் ஆலயம். திரும்பி கொண்டு பார்க்கிறோம், இந்த பக்கம் ஒரு ஆலயம் இருக்கு, இந்த பக்கம் 2-3 ஆலயம் பக்கத்திலே இருக்கிற அதிசயங்கள் எல்லாம் இந்த கிராமத்திலே நாங்கள் பார்த்தோம் வருகிற வழியெல்லாம். அது மிகுந்த மகிழ்ச்சி, சந்தோஷத்திற்கான காரியம். வெளிப்பாடுகள், ஆண்டவருடைய வெளிப்பாடு உங்கள் இருக்கிறது என்பதில் சந்தேகம் இல்லை. தேவன் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆனால் பிரியமானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? நான் கேட்கிறேன், நாம் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா? ஆனால் இந்த கேள்விக்கு நிச்சயமாக நம்முடைய பதில் என்னவாக இருக்கும் என்றால், சொல்ல தெரியல. அப்படித்தானே? என்ன ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அமைதியா இருக்கிறீங்க இல்லையா? குளிர் தான், குளிர் இல்லை, மழை பெய்யுது, ரொம்ப மழை இல்லையா? ரொம்ப மழை, அதிகமான மழை, ரோடெல்லாம் சேரு சகதியா இருக்கு இல்லையா? இதெல்லாம் நாம் யோசிச்சுட்டு இருக்கணும். இந்த சூழ்நிலைகள் எல்லாம் ஏன், எதற்கு என்ற கேள்வி நமக்கு வேண்டும். ஏன் இந்த சூழ்நிலை? கொரோனா வந்து போயிட்டு இல்லையா? ஆனா திரும்ப வரப்போகுது தெரியுமா? வருமா வராதா? வரும். ரொம்ப ஜாக்கிரதையாவே சொல்றீங்க இல்லையா? உறுதியா என்ன சொல்றீங்க? வராது அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம் இல்லையா? ஆனால் எனக்கு அருமையான தேவஜனமே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க, கண்டிப்பாக வரும். இல்லைங்க, என்னையா இப்படி பதில் சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கலாம் இல்லையா? அப்படி ஒரு கேள்வி வரும் தானே? சரி, நான் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நான் செய்திக்கு முன்பாக ஒரு உடன்படிக்கை சபை மக்களோடு செய்வது வழக்கம். என்ன பண்ணுவேன்? ஒரு உடன்படிக்கை செய்வது எங்களுடைய வழக்கம். என்ன உடன்படிக்கை என்று கேட்பீர்கள். ஆனால் முதல் உடன்படிக்கை நம்பர் 1 என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்களே, என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன தெரியுதா உங்களுக்கு? நல்லா தெரியுது. என்னுடைய பாஷை புரியுதா? மொழி புரியுதா? எல்லாருக்கும் புரியுது இல்லையா? ரொம்ப சந்தோஷம். நிச்சயமா எல்லாருக்கும் புரிகிற மொழியை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சரி, ரைட். இப்ப உடன்படிக்கை நம்பர் 1, டைமை பார்க்காதீங்க. நம்பர் 2, நான் கேள்வி கேட்பேன், கேள்விக்கு பதில் சொல்லணும். பத்தியா? அங்க பதில் சொல்லிக்கிறாங்க அவங்க. ரைட்டா? என்ன சொன்னேன்? கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும். நீங்க நினைக்கிற மாதிரி பெரிய கேள்வியெல்லாம் கேட்க மாட்டேன். ரொம்ப லகுவா, ரொம்ப சாதாரணமா. சரி, இப்ப ஒரு கேள்வி, அதற்கே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். நன்றாய் கவனிங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க பொதுவா. கரெக்டா? ஏன்? தெரியலன்னு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் நீங்க சொல்றீங்க, கரெக்டா சொல்றீங்க, தப்பா கரெக்டான்னு தெரியல, அதுக்கு அப்புறம் வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன்றீங்களே. இதுக்கும் பதில் சொல்லலாம். எப்படி? ஏன் தயங்குவாங்க? வெரி குட், வெரி குட். பத்தியா? அதுதான் பாயிண்ட். எல்லாருக்கும் கண்டிப்பா தெரியும் இல்லையா? பதில் தெரியாம ஒருத்தரும் கிடையாது, எல்லாருக்கும் தெரியும், நிச்சயமாய் தெரியும். ஏன்னா இது நாம் தொடர்ந்து ஆண்டவருக்குள் வழியாக இருக்கிறோம். இன்னொரு விசேஷம் தெரியுமா? எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பகுதிகள் வருவதற்கு, அதுவும் குறிப்பா ஆந்திர பகுதிகளுக்குள் வருவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன் என்று சொன்னால், எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். நான் கூட வரும்போது ஒரு வித்தியாசமான காரியத்தை நான் பார்க்கவே இல்லை. இந்த பகுதி முழுவதும் வந்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிராமத்தை கடந்து நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். ஒரு வித்தியாசமான காரியத்தை நான் பார்க்கல. வித்தியாசம்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? ஆனா அந்த வித்தியாசம் எதுவுமே இல்லை. ஒன்று மட்டும்தான் இருக்கிறது, தேவனுடைய திருச்சபைகள் இருக்கிறது. மாத்திரமல்ல, உங்கள் கிராமம் முழுவதும் கிறிஸ்தவர்கள் மட்டுமே இருக்கிற ஒரு கிராமங்கள். அல்லேலூயா. ஒன்னும் சந்தோஷமே இல்லையே. எவ்வளவு பெரிய சந்தோஷம், எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? நாம மட்டுமே, நானே ராஜா
நானே மந்திரி. கரெக்டா? இந்த ஒரு பாக்கியம் யாருக்கு இருக்கிறது? ஒருத்தருக்கும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு உண்டு. நான் நிறைய கிராமங்களுக்கு சென்றிருக்கிறேன். இந்த ஆந்திர பகுதியில் இருக்கிற பகுதிகளுக்கு சென்றிருக்கிறேன். அவர்கள் சொல்லுவார்கள், இங்க எல்லாரும் கிறிஸ்தவர்களா, எல்லாரும் கிறிஸ்தவங்க ஐயா இங்க இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்னுடைய இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள், நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? சொல்ல மாட்டேன்றீங்களா? நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். புரியுதா நான் சொல்றது? ஆண்டவர் யாரோட இருக்கிறாரு? நம்மோடு இருக்கிறார். நாம் ஆண்டவரோடு இருக்கிறோமா? இருக்கணும். இந்த 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 என்ன சொல்றது, டெக்னிக்கல் ஆன்சர் வேண்டாம் எனக்கு. என்னது இருக்கணும், அவங்க இருப்பாங்க, அப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான். நான் இருக்கிறேனா? என்னுடைய கேள்வி என்ன? நான் இருக்கிறேனா? எனக்கும் ஆண்டவருக்குமான உறவு எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய கேள்விகள் அத்தனையும் ஆண்டவர் மாற்றி போட போகிறார். இன்றைக்கு சகோதரர் நிறைய குறிப்புகளை சொல்லி ஜெபித்தார். அது வழக்கமாக நீங்கள் செய்கிறதாக இருக்கலாம். ஆனால் எனக்கு தகவல் சொல்லப்பட்டது. எனக்கு என்ன பண்ணது? தகவல் சொல்லப்பட்டது. என்னெல்லாம் ஜெபம் பண்ணாரோ அதெல்லாம் யாருக்காக? எனக்கு தகவல். ஏன்னா செய்தி அதன் மூலமாக தான் உங்களுக்கு கொடுக்கப்படணும். ஏன்னா நான் வந்த உடனே அவர் ஆரம்பிச்சிட்டாரு பேசுறதுக்கு, ஒன்றும் வழி இல்லை. நாங்கள் வந்த உடனே தாமஸ் ஐயா தான் எங்களை கூட்டு வந்தாரு. கூட்டு வந்து அப்படியே உடனே சர்ச்சுக்குள்ள வந்துட்டோம். யாரையுமே தெரியாது. நீங்க என்ன பார்த்ததில்லை, கரெக்டா? நானும் உங்களை பார்த்ததில்லை. ஆனால் உங்களை பார்த்த உடனே எங்களுடைய உறவுக்காரங்க மாதிரியே தெரியுறீங்க. ஒன்றும் சொல்ல மாட்டேங்க. எவ்வளோ விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு பாருங்க. 2 முறை சொல்லணும், 3 முறை சொல்லணும், அப்பதான் ஒரு சத்தமே வெளியே வருது. ஹல்லேலூயா. வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம். அப்ப நம்ம முன்ன பார்க்கவில்லை, ஆனால் ஆண்டவருக்குள் நாம் உறவுக்காரர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்குள் நாம் உறவினர்களாக இருக்கிறோம். இவர் கூட சொன்னார், லெனின் ஐயா அவர்கள் சொன்னார், நான் கூட ராணிப்பேட்டை, எங்க சொந்தக்காரர்கள் ராணிப்பேட்டில் இருக்கிறாங்க. பத்தியா, எல்லாரும் பக்கத்திலே தான் இருக்கிறோம், ஆனா பார்த்ததில்லை. எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, ஆண்டவர் மகா வல்லமை உள்ளவர், உன்னதமான தேவன். அவரின் குடையின் நிழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவே அவர் இருக்கிறார் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆனால் இங்கே ஒரு கேள்வி எனக்குள் வந்தது. இங்கே சொல்லப்பட்டது, இங்கே நிறைய குடிப்பழக்கத்தினால மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல குறிப்பா வாலிப பிள்ளைகள் அந்த சிக்கலில் இருக்கிறார்கள் இல்லையா? இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, கரெக்டா? ஆனா ஆண்கள் பக்கம் பாருங்க, ரொம்ப கம்மியா. இது ரொம்ப வழக்கம். எல்லா சபையிலும் இந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன் இன்னும் அதுக்கு தீர்வு யாருமே கண்டுபிடிக்கவே இல்லை. தீர்வு கண்டுபிடிக்கவே இல்லை. எப்பொழுது கண்டுபிடிக்க போகிறோம் என்ற ஒரு கேள்வி இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறார். உங்கள் குடும்பம், உங்க குடும்ப உறுப்பினர் எத்தனை பேர்? இப்ப நான் ஒன்று கேட்கிறேன், எத்தனை பேர் குடும்பமாக இங்கே வந்திருக்கிறீர்கள்? 1 2 3 என்ற மாதிரி தான் இருக்கு. ரைட், வெரி குட், வெரி குட். ரொம்ப சந்தோஷம். குடும்பமாக வந்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். குடும்பமாய் வராதவர்களையும் ஆசீர்வதிப்பார். எப்போது? சொல்ல மாட்டேன்றீங்களே. வந்தால் நான் சொல்லல, நீங்களே தான் சொன்னீங்க, கரெக்டா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குடும்பமாய் வர வேண்டும். நாம ஒரு விருந்துக்கு போகிறோம் அல்லது திருமண நிகழ்வுக்கு போகிறோம், எப்படி போவோம்? குடும்பமா போறோம், கரெக்டா? அழைப்பு எப்படி கொடுக்கப்படுகிறது? குடும்பமா எல்லாரும் வந்துருங்க, எல்லாரும் வந்து விடுங்க என்று சொல்லப்படுகிறது, அப்படிதானே? நாமும் அப்படி போக ஆசைப்படுகிறோம், போகிறோம், பெரும்பாலும் போகிறோம். ஆனால் ஆலயத்திற்கு மட்டும் ஏன் என்ற ஒரு கேள்வி உங்கள் முன்பாக ஆண்டவர் இன்றைக்கு வைக்க விரும்புகிறான். சரி, நான் இப்ப செய்திக்குள்ள வருகிறேன், கரெக்டா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நமக்கும் ஆண்டவருக்குமான உறவு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான விசேஷத்தை சொல்ல வேண்டும். இன்றைக்கு செய்தி என்ன தெரியுமா? செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? செலிப்ரேட்டிங் குட் நியூஸ். இன்னைக்கு என்ன செய்தி? செய்தியின் தலைப்பு என்ன தெரியுமா? கொண்டாட்டம். சரி, எதுல கொண்டாட்டம்? நற்செய்தியில் கொண்டாட்டம். ஏன் நற்செய்தியில் கொண்டாட்டம்? என்ன அமைதியாடி வேகமா சொல்லிட்டு வந்தாங்கம்மா.
அப்படியே ஆஃப் ஆயிட்டாங்க. என்னன்னு தெரியல. ஏன் 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 சொல்ல மாட்டேன்றீங்களா? எப்படி அது நியாயம்? கொஞ்சம் சீக்கிரமா நான் தான் இன்னும் அந்த பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். ரைட், வெரி குட் வெரி குட். இப்போ நிறைய பேர் கேள்வி கேட்டால் என்ன சொல்ல மாட்டாங்க? பதில் சொல்ல மாட்டாங்க. அழகா உங்க ஐயா ஒரு அழகான பதில் சொன்னாரு. தப்பாயிடுமோ அப்படின்ற ஒரு பயத்துல நிறைய பேர் பேச மாட்டாங்க. நியாயம் தானே? நியாயம். இப்ப அதுக்கு நாங்க என்ன ஒரு பரிகாரம் வச்சிருக்கிறோம், ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம்னா, நீங்க எதை சொன்னாலும் நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். என்னம்மா? தப்பு சொல்லக்கூடாது. இப்ப இப்ப பத்தியா பாரு எவ்வளவு பெரிய விசேஷம் பாருங்க. நீங்க தப்பாவே சொல்லி இருந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன். தவறு நீங்க வேணா இப்ப இருந்து கணக்கு வச்சுக்கங்க. என்னுடைய வார்த்தையில தவறு என்ற வார்த்தை வரவே வராது. செய்தி முடிகிற வரைக்கும் நீங்க பார்த்துக்கலாம். நீங்க கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம். தவறு என்ற வார்த்தை வராது. நீங்க என்ன சொன்னாலும் கரெக்டு, சரி அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்ப இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரணும். இன்னொரு கேள்வி வரணும். நீங்க சொல்லுங்கம்மா. நீங்க தான் சொன்ன அந்த கேள்விக்கு பதில் கேள்வி கேட்கணும். என்ன கேள்வி வரும்? அப்ப சொல்ல முடியலன்னா அதாவது நீங்க சொல்ல வர்றீங்க, ஆனா சரியா சொல்ல வரல. கரெக்டா? இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க எதை சொன்னாலும் நான் சரின்னு சொல்லுவேன், கரெக்டுன்னு தான் சொல்லுவேன். ஆனால் சரியானதையும் சொல்லி விடுவேன். ரைட்டா? அல்லேலூயா. அப்ப நீங்க பயப்படவே வேண்டாம். சரியானதையும் சொல்லி விடுவேன். நீங்களும் சொல்றது தவறுன்னு என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். ஓகேவா? இப்ப பேசலாமா? ரெடியா? ரெடி. வெரி குட் வெரி குட். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார். என்ன சொல்லி தேவனை துதித்தார்கள்? உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. அடுத்தது நம்பர் 2, பூமியிலே சமாதானம். 3வது மனுஷர் மேல் பிரியம். இது கொண்டாட்டமா இல்லையா? ஆனா நம்ம கொண்டாடுற மாதிரி இருக்கிறோமா? இருக்கிறோமா? ஒண்ணு சொல்ல மாட்டேன்றீங்களே. இருக்கிறோமா? இருக்கிறோமா? எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்கம்மா. நீங்க தான் சொல்லுங்க. எப்படி எப்படி அதாவது இதுக்கு பதில் சொல்லுங்க. கரெக்டா சொல்லுங்க. ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன்னதத்திலே மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியம் உண்டாக அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இருக்கிறோமா? பத்தியா பத்தியா முதல்ல ஆமான்ட்டு இப்ப பத்தியா அமைதியாயிட்டீங்க. இப்படி முதல்ல இப்படி தலையாட்டுறது, அப்புறம் இப்படி ஆட்டுறது, அப்புறம் அமைதியாயிடுறது. இதெல்லாம் என்ன பண்றது, நம்முடைய வழக்கம் ஆயிடுச்சு. சரி, நல்லா கவனிங்க. இப்ப ஒரு பதில் சொல்லுங்க. இப்ப நாம வெளியில நமக்கு தெரிஞ்ச, இப்ப என்னையே நீங்க பாக்குறீங்க, என்ன பாத்துட்டீங்க, நல்லா தெரியுதா? நானு என்ன தெரியும், எங்க பார்த்தாலும் கண்டுபிடிப்பீங்களா? கண்டுபிடிப்பீங்க. இப்ப நம்ம பொண்ணை பஸ் ஸ்டாண்ட்ல நான் நின்றுட்டு இருக்கேங்க. நீங்க அவசரமா போய்கிட்டு இருக்கீங்க. என்ன பண்றீங்க? அவசரமா போயிட்டே இருக்கீங்க, பஸ்ல போயிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்த உடனே என்ன பண்ணுவீங்க? ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க. ஏன் ஸ்தோத்திரம் மட்டும் பண்றீங்க? ஊருக்கு வந்தாருன்னு நீங்க ஏன் ஸ்தோத்திரம் மட்டும் பண்றீங்க? ஊழியக்காரர்னு பண்றீங்க. சரி, நான் கேட்ட கேள்வியை நீங்க புரிஞ்சுக்கல. என்னமா என்ன யாரோ சத்தம் கேக்குது? மனுஷர் மேல் பிரியம். வெரி குட். அவர் கரெக்டா இருக்கிறார் பாருங்க. அவர் கரெக்டா இருக்கிறார். பாயிண்ட்ல கரெக்டா இருக்கு. வெரி குட் வெரி குட். ரொம்ப சந்தோஷம். இப்படிதான் இருக்கணும். வெரி குட். இப்ப நான் கேட்ட கேள்வி வேற. என்ன கேள்வினா, என்ன உங்களுக்கு நன்றாக தெரியுது, உங்களுக்குள்ள அந்த பிரியம் இருக்கிறது. ஐயா சொன்னது மாதிரி எல்லாருக்குமே இருக்குதுன்னு. எல்லாருக்குமே இருக்குது. எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு, ஆனா இருக்குது, புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப எல்லாருக்கும் இருக்கு. ஆனா நீங்க பஸ்ல போய்கிட்டே இருக்கிறீங்க, பஸ் போய்கிட்டே இருக்குது, நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? என்ன பார்த்த உடனே ஐயா நல்லா இருக்கிறீங்களா அவ்வளவுதான் கேட்க முடியும். ஏன்னா நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க. இப்ப நான் உங்களிடத்துல நீங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும். நீங்க என்கிட்ட நீங்க எப்படி இருக்கீங்க, உங்க ஊழியம் எப்படி இருக்கு, வீட்டுல எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நேரம் வேணுமா வேண்டாமா?
அப்ப அந்த வாய்ப்பு நீங்க பஸ்ல பயணம் பண்ணும்போது கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா நீங்க போய் கொண்டிருக்கிறீங்க, நான் ஒரு இடத்துல நின்று கொண்டிருக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? நல்லா புரியும். இதை கவனித்தா மட்டும்தான் புரியும். அதாவது ஆண்டவரை நாம் எப்படி தொடர்பு படுத்தி கொண்டிருக்கிறோம். எனக்கும் ஆண்டவருக்கும் என்ன உறவு இருக்கிறது? நான் ஹாய் சொல்லிட்டு போற சூழ்நிலையிலே என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா, அல்லது நின்று நிதானித்து தேவன் இருக்கிறார், ஆண்டவரே எப்படி இருக்கிறீங்க, என் சூழ்நிலை இப்படி இருக்கு ஆண்டவரே, என்னுடைய பிரச்சனை இப்படி இருக்கு ஆண்டவரே, எனக்கு இந்த உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு இதை செய்யுங்கள், எனக்கு அதை வேணும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தை குறித்த செய்திகளை எனக்கு சொல்லுங்க, இன்னும் நான் அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் நான் உம்மண்டை நெருங்கி ஜீவிக்க வேண்டும் சொல்லுகிற சூழல். இதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படும்? குறைஞ்சது 1/2 hour, அவ்வளவுதான் வேணும். 1 hour, 1 hourல இவ்வளவு பேசிட முடியுமா? 1 hourல பேசிடலாமா? இவ்வளவு இன்னும் பேசலாம். வாசிங்க சங்கீதம் 1:2 வசனங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியினுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷனே மனுஷியே, உன்னால மட்டும்தான் ஆண்டவரோடு தொடர்பில் இருக்க முடியும். கரெக்டா? விட்டா உடனே ஓடி போயிடுது இல்ல? இதோட ஞாயிற்றுக்கிழமை இல்ல, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை வரீங்களா? வரீங்க. ரொம்ப சந்தை. இப்படிதான் வெளியே பத்தியா, இப்பதான் இந்த செய்தியே தெரிய வருது. வெள்ளிக்கிழமை வரீங்க. எவ்வளவு பேர் வரும்? 10-15 பேர். இந்த கிராமத்துல எவ்வளவு ஜனத்தொகை? எவ்வளவுமா? 150 குடும்பம். 350 குடும்பமா? 350 ஜனம். 350 ஜனத்துல எத்தனை பேர் வெள்ளிக்கிழமை ஜெபத்துக்கு வராங்களா? 10 நாங்க, 15 நாங்க, 20, 25 நாங்க, அப்புறம் 700 பேர் வராங்கன்னு சொல்ல போறாங்க பாருங்க. ரைட், வெரி குட், ரைட். இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன், நல்லா புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவருடைய தன்மை என்னன்னு தெரியுமா? முதல்ல நம்முடைய ஆண்டவர் யாருன்னா தெரியுமா? சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் யார்? ரட்சகர். சரி, அப்புறம் சமாதான பிரபு, அப்புறம் நித்திய பிதா, அப்புறம் ஆலோசனை கர்த்தர், அதிசயன். இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், இப்ப இவ்வளவுக்கும் அர்த்தம் என்னங்க? என்ன? சரி, ஒண்ணுக்கு சொல்லுங்க. அவர் ஆலோசனை கர்த்தர்னு சொன்னீங்கல்ல, உண்மையா இல்லையா? உண்மையா பதில் சொல்லணும். தயவு செஞ்சு அப்புறம் இதை வர எப்பவுமே இப்படி ஆட்டின்னு இருக்க கூடாது. கரெக்டா இல்லையா? எல்லாத்துக்குமே சில பேர் ஆட்டுவாங்க தலை. கரெக்டா? நாம் ஒண்ணு கேட்டா இப்படின்னு வாங்க அப்படின்னு வாங்க, எதுன்னே சொல்ல முடியாது நம்மளுக்கு இல்லையா? கரெக்டா? என்ன சொல்ல வராங்க, என்ன சொல்றாங்கன்னே நமக்கு என்ன பண்ண முடியாது, புரிய முடியாது. தயவு செய்து இதுக்கு பதில் சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் ஆலோசனை கர்த்தர். பாத்தீங்களா? என்னமா அங்க பேசிக்கிறாங்க யாரும்? பத்தியா? எங்க அவங்கள காட்டுங்க, எங்களை கொஞ்சம் இங்க வர சொல்லுங்க. உங்களை பத்தியா? இவங்களை நான் கவனிக்கவே இல்லையே. ஹலோ, பத்தியா? நீ என்ன இப்படி திரும்பி உட்காந்துக்கிறீங்க? இங்க வா. நீதான் இங்க வந்து உட்காருங்க. நான் உன்னை பார்க்கணும். உன் பேர் என்ன? அபி. வெரி குட், நல்ல பேர். என் பையனோட பேர். வெரி குட். நீ இல்ல, நீங்க அங்க என்ன பார்க்கணும்? நான் தெரியறேனா? வெரி குட். நல்ல கவனிங்க. ஒன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையான தெய்வச்சனமே, கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் அந்த தொடர்புல கரெக்டா வரணும் இல்லையா? கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆனாலும் என்ன ஆயிடும்? மாறிடும். இப்ப நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? ஆலோசனை கர்த்தர். வெரி குட். வசனம் நன்றாக தெரிகிறது. இப்ப என்னோட கேள்வி என்ன தெரியுமா? அம்மா, நீங்களே பதில் சொல்லுங்க. நான் ஆலோசனை கேட்டுக்கொண்டிருக்கிறேனா தேவனிடத்தில்? பதில் சொல்லுங்க. நான் ஆலோசனை கேட்கிறேனா? நீங்க சொல்லுங்கம்மா. நான் கேட்கிறேனா?
கேட்கிறோம்னு சொல்லக்கூடாது. எப்போ எனக்கு வசனம் தெரிகிறது, உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்ற ஒரு மிக மிக பெரிய உன்னதமான வார்த்தையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் ஆலோசனை கேட்கிறேனா? இல்லை. உண்மை அது. புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, இங்கேதான் தவறு நடக்கிறது. ஆண்டவருடைய வருகை சமீபம் என்பதை மறந்து விடாதீர்கள். அவர் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது எத்தனை பேர் அவரை எதிர்கொண்டு அழைக்க நாம் போக போகிறோம் என்ற கேள்வி உங்கள் முன்பாக ஆண்டவர் இன்றைக்கு வைக்க விரும்புகிறார். இரண்டாவது கேள்வி உங்கள் முன்பாக வைத்திருக்கிறேன். இரண்டாவது சவாலான கேள்வி உங்கள் முன்பாக வைத்திருக்கிறேன். என்னுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? நான் ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்கிறேன். அந்த தன்மை, அந்த பக்குவம், அந்த உண்மை, அந்த நேர்மை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கிறதா என்பதை சிந்தித்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஒருவேளை அது இருக்குமானால் நான் நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பேன் தெரியுமா? என்னுடைய குடும்பமாக நான் ஆலயத்திற்கு வருவேன். இதை யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா என்னுடைய உறவு அப்படிப்பட்டது. என்னுடைய உறவு, என்னுடைய பாண்டேஜ் என்பது எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மகா உன்னதமான பாண்டேஜ். ஆண்டவர் நம்மை உருவாக்கினார், நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், உங்களையும் என்னையும் பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எத்தனை கொரோனாக்கள் வரட்டும், எத்தனை வெள்ளங்கள் வரட்டும், எத்தனை ஆழிகள் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் தேவன் நிச்சயமாக உங்களையும் என்னையும் விடுவிக்கிறதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அதற்கு அடையாளம் தான் ஆண்டவர் அன்றைக்கு நோவாவை காப்பாற்றினார். எல்லாமே அழிந்து விட்டது, உலகமே அழிந்து விட்டது. ஆனால் நோவாவும் அவன் குடும்பம் மாத்திராக 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டார்கள் என்று வேதம் நமக்கு சான்று பகர்கிறது. ஆண்டவர் பொய் சொல்ல அவர் யார் இல்ல? மனிதன் அல்ல. கரெக்டா? அப்ப வார்த்தை என்பது சத்தியமாக இருக்கிறது. அப்ப என்னுடைய உறவு எப்படிப்பட்ட உறவில் இருக்கிறேன்? இன்றைக்கு ஒரு கேள்வி உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். நன்றாய் சொல்லுங்க. நீங்க அதற்கு பதிலே சொல்லல, ஏற்கனவே வைத்திருக்கிறேன். ஆண்டவருடைய கேரக்டரிஸ்டிக் என்ன? அவருடைய தன்மை என்ன? நன்மை செய்கிறோம். எப்படிப்பட்ட நன்மை? எப்படிப்பட்ட நன்மை? நீங்க என்ன, நான் தான் சொன்னேன், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட், தவறே சொல்லல. சொல்லுங்கள், எப்படிப்பட்ட நன்மை? பத்தியா? நாம எங்க இருக்கிறோம்? நாம எங்க இருக்கிறோம் என்பதை முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். நாம் எங்கே இருக்கிறோம்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என்னுடைய உறவில் இருக்கிற இவைகள் எல்லாம் வீழ்ச்சிகளாக இருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். ஏதோ நான் வந்தேன், 1 மணி நேரம் உட்காருவேன், ஆண்டவருக்கு 2 ஜெபம் பண்ணுவேன், ஆராதனை பாட்டு பாடுவேன், ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போயிடுவேன். அல்ல பிரியமானவர்களே, இந்த ஆராதனை என்பது எனக்கும் ஆண்டவருக்குமான உறவை புதுப்பிக்கிறதாக இருக்கிறது. புதுப்பிக்கிற உறவு, புதுப்பிக்கிற அனுபவத்தை எனக்கு தர வேண்டும். நான் வருகின்ற பொழுது நான் ஒருவேளை வெறுமையாக வந்திருக்கலாம், ஆனால் இங்கிருந்து கடந்து செல்லுகின்ற பொழுது நான் வெறுமையாக அல்ல, நிரப்பப்பட்டவர்களாக கடந்து செல்ல வேண்டும். ஏன்? இது தேவ பிரசன்னம். தேவ சமூகத்திற்கு வருகிறோம். தேவ சமூகத்திற்கு வருகின்ற பொழுது எல்லாம் மாறிவிடும், அனைத்தும் மாறிவிடும். ஒருவேளை நோயா இருக்கலாம், ஒருவேளை கவலையா இருக்கலாம், ஒருவேளை கண்ணீராக இருக்கலாம், அது எதுவா இருந்தாலும். ஏன் என்று சொன்னால் இயேசு ராஜா நமக்குள் வந்திருக்கிறார். இந்த அனுபவத்தோடு நான் வெளியே புறப்பட்டு செல்ல வேண்டும். சென்றால் மாத்திரம் போதாது, அந்த அனுபவத்தை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, இல்லைங்களா? நான் பெற்ற அனுபவத்தை என்ன பண்ணணும்? பகிர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு, இந்த மாயமற்ற அன்பு என்பது நமக்குள் வர வேண்டும். இங்கே ஒருவர் சகோதரர் ஜெபம் பண்ணும்போது நிறைய விஷயங்களை சொல்லி ஜெபம் பண்ணார். கேட்டீங்களா? நிறைய விசேஷங்கள், அது உங்களுக்கே தெரியும் இல்லையா? உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனால் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய அனுபவம் இப்படிப்பட்ட அனுபவமாக இருந்தால் எனக்கும் ஆண்டவருக்குமான உறவு எப்படிப்பட்டதாக இருக்கும்? சொல்ல மாட்டீங்களா? என்னம்மா சொல்ல மாட்டேன்றீங்க? என்னம்மா
நெருக்கமா இருக்குமா? பத்தியா 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 ஃபாலோ பண்ணல, டைம் ஆயிடுச்சு, முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? நான் முடிக்க தயார், நான் முடிக்க நிச்சயமாய் தயார். கரெக்டா? ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, வாசிங்கள் யாத்ராகமம் 20வது அதிகாரம் 6வது வசனம். ஹல்லேலூயா. இதுதாங்க அவருடைய கேரக்டர்ஸ், இதுதான் அவருடைய தன்மை. என்ன தன்மை? என்ன தன்மை? அன்பு கூறுகிற தன்மையா? பத்தியா, வசனத்தையே படிக்கல. பத்தியா பத்தியா என்ன என்ன பண்ணணும்? கற்பனைகளை கை கொண்டு ஆண்டவர் எத்தனை வருஷம் இரக்கம் செய்வாராம்? 1000 தலைமுறை. 1000 வருஷம் இல்லை, 1000 தலைமுறை. ஒரு தலைமுறை என்பது, ஒரு தலைமுறை என்பது எத்தனை வருஷம்? 100 இருக்கலாம், 70 இருக்கலாம், 80 இருக்கலாம், இல்லையா? நம்முடைய காரியங்கள். ஆனா ஆக்சுவலா இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. என்னுடைய வேதம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஆதாம் எத்தனை வருஷம் வாழ்ந்தான் தெரியுமா? எத்தனை வருஷம் வாழ்ந்தான்? சரி, பத்தியா, இதெல்லாம் நம்ம பார்க்கல, இதெல்லாம் நமக்கு தெரியாதா? இதெல்லாம் நம்ம பார்க்கறதே கிடையாது, இந்த அனுபவம் நமக்கு கிடையாது. வசனம் என்பது ஆதி ஆகமத்திலிருந்து எங்க வரைக்கும் இருக்கு? வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கு. எத்தனை பேர் வேதத்தை அனுதின தியானமாக வைத்திருக்கிறீர்கள்? 1 2 3 4. பத்தியா, அதான் நமக்கு தெரியவில்லை. அப்ப இப்ப நீங்க என்னமா சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? நீங்க தான் சொன்னீங்க. பத்தியா, மறந்துட்டீங்களே, அவ்வளவு சீக்கிரம் மறந்தாச்சு. எப்படி நியாயம்? இன்னும் நேரத்தை பத்தி பேசவே இல்லை, நான் இந்த நிமிஷத்தை பத்தி பேசல. எனக்கும் ஆண்டவருக்கும் உறவு எப்படி இருக்கான்? பிரியமா இருக்கா? இப்ப சொன்னீங்க, நீ தானே சொன்ன பிரியமா இருக்கா? ஏமா, ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒன்னும் சொல்ல மாட்டேன். ஐயோ, இது கஷ்டம். பாக்கியவான் யார் தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷியே பாக்கியவான். அப்ப என்னுடைய வசனத்தையே நான் என்ன பண்ணல? நான் படிக்கவே இல்லை. அப்ப நான் எப்படி பிரியமா இருக்கிறது? இப்ப வசனத்தை படிப்பதனால் மாத்திரம் பிரியம் கிடையாது, நன்றா புரிந்து கொள்ளுங்கள். வசனத்தில் படிப்பதனால் மாத்திரம் பிரியம் இல்லை. ஆனால் ஏன் படிக்கணும் தெரியுமா? படித்து உணர்ந்து அதன்படி நடக்கணும், அதுதான் பிரியம். கரெக்டா? படிக்கிறதுனால மாத்திரம் இல்லை. ஆனா வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதை உள்வாங்கி வெளிப்படுத்துகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நான் வசனத்தை அறிந்து செயல்படுகிறவனா, என்னுடைய செயல், என்னுடைய சிந்தனை, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய நடக்கை அத்தனையிலும் நான் என்னை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் கிறிஸ்துவை. இது நடந்தாதான் எது நடக்கும்? பிரியமாயிருக்கிறது நடக்கும். இன்னும் சிறப்பா ஒரு வசனத்தை வாசிச்சோம் லூக்காவில். லூக்கா வாசி சொல்லுங்க. தேவனுக்கு மகிமையும் பூமியிலே, அப்பதான் சமாதானம் வரும். நான் இங்கே உட்கார்ந்து கொண்டு கர்த்தாவே 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 என்று சொல்லிக் கொண்டிருந்தால் என்ன சொல்வாரு? அவ்வளவுதானா சொல்றாரு? அத சொல்லுங்க. அதுவும் யாருக்கு சொல்றாரு தெரியுமா அந்த வார்த்தையை?
சாதாரண விசுவாசிக்கு இல்ல, பெரிய ஊழியக்காரன். அவர் சொல்றாரு, ஒருத்தர் போய் ஆண்டவரிடத்துல சொல்லுவாராம், நான் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினேன், நான் உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தேன், இப்படி சொல்லுவாராம். கைகளை வைத்து சுகப்படுத்தினேன்னு சொல்லுவாராம். அவர் யார் சொல்லுவாரு? இந்த வார்த்தை யார் சொல்லுவாரு? பெரிய ஊழியக்காரன். கரெக்டா? பெரிய ஊழியக்காரன் அப்படித்தானே, அவங்க தானே சொல்லுவாங்க இல்லையா? தீர்க்க தரிசனம் சொல்றது யாரு? பிசாசுகளை துரத்துறது யாரு? இல்லை, இப்போ ஊழியக்காரர், ஒரு பெரிய ஊழியக்காரர் வந்தா எப்படி போடும்? வரிசையா பேனரு இல்லையா, மேட்டு இல்லையா, அதெல்லாம் இருக்கும் இல்லையா? ரைட், ஓகே, அதெல்லாம் தெரியல போட உங்களுக்கு. ரைட், அப்ப அவரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரா, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அப்ப அவருக்கே அந்த நிலைமையானால் உங்களுக்கும் எனக்கும் என்ன? நான் சொல்றது புரியுதாமா? நான் சொல்றது புரியுதா? நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? ஐயோ, முடிச்சிடலாம் போல இருக்கு, முடிச்சிடலாம். இரக்கம் உள்ளவர், அப்புறம் வெரி குட், அப்புறம் வெரி குட், சமாதானம், அப்புறம் 1000 தலைமுறைக்கும் இரக்கம் பாராட்டுகிறவர். எத்தனை தலைமுறைக்கு? என்னுடைய செய்கையினாலே மாத்திரம் எத்தனை தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிறவரா? 1000 தலை. அதுதான் வசனம் சொல்லுகிறது, அதுதான் அவருடைய இயல்பாகவும் இருக்கிறது. கரெக்டா? அதாவது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வதற்காக நான் சொல்றேன், வாசிங்க ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13ல இருந்து 16 வசனம் வாசிங்க. ஆபிரகாமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாது அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்று அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்த்து பின்பு மிகுந்த புறப்பட்டு வருவார்கள். சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே வருவார்கள். ஏனென்றால் எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. நல்லா கவனிங்க, இதுல ஒரு விசேஷத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இத ஆண்டவர் ஆபிரகாமுக்கு எப்பொழுது சொன்னார்? எப்ப சொன்னாரு? சரி, நானே பதில் சொல்றேன். குறைந்தபட்சம் 700-800 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆபிரகாமுக்கு சொல்லி இருக்க வேண்டும். ஏன்னா இஸ்ரவேலர்கள் எத்தனை ஆண்டுகள் எகிப்திலே அடிமைகளாக இருந்தார்கள்? 430 வருடங்கள். கரெக்டா? அவர்கள் அடிமையாக இருந்ததே 430 ஆண்டுகள் என்றால் யாக்கோபினுடைய வாழ்க்கை இருக்கிறது, அதற்கு முன்பாக ஈசாக்கினுடைய வாழ்க்கை இருக்கிறது, அதற்கு பிறகு ஆபிரகாமினுடைய வாழ்வு இருக்கிறது. இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா 800-900 ஆண்டுகள் வரும். கரெக்டா? உண்மையா இல்லையா? அப்ப இவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் ஆபிரகாமை, இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப கையை கொடுக்குறேன் பிரதர் லெனினை பார்க்குறேன். நல்லா இருக்கீங்க பிரதர்? நல்லா இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறேன்றார். கரெக்டா? நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இப்படி கையை கொடுத்த உடனே நான் இவருடைய 700 ஆண்டுகளை பின்னோக்கி பார்க்கிறேன். இது யார்? நான் இல்லை, ஆண்டவர். ஹல்லேலூயா. அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இந்த வசனத்தினுடைய அர்த்தம் என்ன? உங்களை பார்த்த உடனே, உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே 700 ஆண்டுகள் பின்னோக்கி பார்க்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையின் பின்னால் நடக்க போகிற தலைமுறைக்கும் நடக்க போகிறதான காரியங்களை ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தி
அப்பா கவலைப்படாதே, நீ நல்ல முதிர் வயதுல நீ கல்லறையில சேர்க்கப்படுவாய், உன்னுடைய பிதாக்களோட சேர்த்துருவாங்க, கவலைப்படாதே, நான் உன்னை பார்த்துக்கிறேன், உன்னுடைய சந்ததி இப்படி எல்லாம் இருப்பாங்க, அவர்கள் எகிப்துக்கு போவாங்க, எகிப்திலே போய் அடிமை ஆவார்கள், ஆனாலும் அவர்களை அடிமைப்படுத்தின அந்த ராஜாக்களை நான் தண்டிப்பேன், அவர்கள் அது மாத்திரம் இல்லை, அவர்களை நான் இதெல்லாம் முடிச்சிடுறதுக்கு அடையாளம். கரெக்டா? இதெல்லாம் என்னத்துக்கு அடையாளம்? முடிச்சிருங்க. டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, நன்றாய் கவனிங்க, நன்றாய் நான் முடிக்கிறேன், சீக்கிரமாக முடிக்கிறேன், கவலைப்படாதீங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய உரம், என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், என்னுடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை உணர்த்துகிறதான காரியங்களாக வேதம் நமக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் அவருடைய நாமத்தினாலே ரட்சிப்புக்குள் நடத்தப்பட்டு அவருடைய வழியில நடக்க வேண்டியவர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? வழி தவறி நாம் வேறு பாதையிலே, வேறு மந்தையிலே சேர்ந்து வேறு வாழ்க்கை வாழ்கிற ஒரு அவலமான சூழ்நிலை. ஆகவேதான் இத்தனை விசேஷங்கள் உங்கள் கிராமத்தை சுற்றி இருந்தாலும் இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? கண்ணீரோடும் கவலைகளோடும் வேதனைகளோடும் போராட்டங்களோடும் நம்முடைய வாழ்க்கை கடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். கடைசியாக 2 முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். சுவிசேஷம் என்றால் என்ன? சொல்ல மாட்டீங்களா? நற்செய்தி. சுவிசேஷம் என்றால் என்ன? நற்செய்தி. சரி, வேதம் எத்தனை நற்செய்திகளை குறித்து பேசுகிறது? 4 சுவிசேஷங்கள். வெரி குட், வெரி குட். சரி, அம்மா கரெக்டா சொன்னாங்க, நான் தப்புன்னு சொன்னா? பத்தியா, நீங்க கவனிக்கல, நான் பத்தியா நான் உஷாரா இருக்கிறேன். அம்மா சொன்னது கரெக்டு அப்படின்னு தானே சொன்னேன், தப்புன்னு சொன்னா? ஆனா அம்மா என்ன சொன்னாங்க? 4 சுவிசேஷத்தை சொன்னாங்க. என்னென்ன சுவிசேஷம்? மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். அது சுவிசேஷமா? ஆனா நம்பினுக்கிறோம். கரெக்டா? எத்தனை வருஷமா நம்பினுக்கிறோம்? 2021 முடிய போது நான் நம்பின்னு உட்காந்துக்கிறேன். கரெக்டா? பார்த்தீங்களா, பார்த்தீங்களா? நாம எங்கெல்லாம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அது பதிவு, அதுக்கு பேர் என்ன? ரெக்கார்ட். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்க புரிந்து கொள்றதுக்காக நான் சொல்றேன். இப்போ உங்க திருச்சபைக்கு நான் வந்திருக்கிறேன். கரெக்டா? உங்ககிட்ட ஒரு நோட் புக் இருக்கும். அந்த நோட் புக் தானே அது? ஆமான்றார். அந்த நோட் புக்கு, அந்த நோட் புக்கில் என்ன போடுவீங்க தெரியுமா? நான் வெளியில கிளம்பும் போது என்னுடைய பெயர், என்னென்ன வசனங்கள் போட்டு வேத பகுதிகளை வாசிச்சோம், அப்புறம் என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி சைன் வாங்கிக்குவாங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? தெரியும். அது பதிவு. அப்ப நீங்க சொன்ன மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷ பதிவுகள். அது சுவிசேஷம் அல்ல. நான் சொல்றது புரியுதா? இப்போவாது புரிந்து கொள்ளுங்கள். தயவு செய்து சுவிசேஷம் என்றால் உடனே மத்தேயு, மார்க்கை சொல்லாதீங்க. மத்தேயு, மார்க்கு என்பது ரெக்கார்ட். அப்ப ஆண்டவருடைய வாழ்க்கையை அது பதிவு செய்திருக்கிறது. அவருடைய காலத்தில் நடந்த காரியங்கள் அனைத்தையும் அது பதிவு செய்திருக்கிறது. அந்த பதிவை தான் நாம் படித்து ஆண்டவர் வந்தார் என்று அறிந்து கொள்கிறோம். உங்களுக்கு எனக்கு எப்படி? நான் பார்த்தனா? நீங்க பாத்தீங்களா? இல்ல. ஆண்டவரை நாம் பார்த்ததுண்டா? ஆண்டவர் வாழ்ந்தது நமக்கு தெரியுமா? அவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த தேவன். அவர் வாழ்ந்தது நமக்கு தெரியாது, ஆனால் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். யார் பதிவு செய்தது? அவரோடு வாழ்ந்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, ரைட். இப்ப நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். சுவிசேஷம் 2 வகைப்படும். எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். நம்ம எல்லாரும் அறிந்தது ஒரு வகையை தான் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னொரு வகை நமக்கு சொல்லப்படவே இல்லை. கரெக்டா? இப்ப சொல்லப்பட்டிருந்தால் நிச்சயமா நீங்க என்ன சொல்லியிருப்பீங்க? அதை நிச்சயமாய் வெளிப்படுத்தி இருப்பீர்கள். இது எத்தனை ஆண்டு பழமையான ஆலயம்?
சொல்ல மாட்டேங்க. இது எத்தனை ஆண்டு பழமையான ஆலயம்? சொல்ல மாட்டீங்க. பெரியவங்க சொன்னாதான் தெரியும். பத்தியா, அதுவே தெரியல. வெளிய கல் வச்சிருப்பாங்களா? பத்தியா, அதுவே நமக்கு புரியல. இப்ப அதுவே நமக்கு தெரியலன்னா நம்ம சுவிசேஷத்தை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. கரெக்டா? சரி, நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. 2 சுவிசேஷம். முதல் சுவிசேஷத்தை வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10-11. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். படிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இதுதான் நற்செய்தி. கரெக்டா? பிறப்பு என்பது என்ன? கிறிஸ்து பிறப்பு. அதுவும் கிறிஸ்து பிறப்பு தான் நற்செய்தி. நாமளும் பிறக்கிறோம். கரெக்டா? நம்ம வீட்லயும் குடும்பங்கள் இருக்கு இல்லையா? குடும்பங்கள குழந்தை பிறக்குதா? ஆனா குடும்பத்திற்கு மட்டும் அது நற்செய்தி. கரெக்டா? உறவுக்கு நற்செய்தி இல்லையா? உடனே என்ன கேட்கறாங்க? கல்யாணமான உடனே அடுத்த வார்த்தை என்ன கேட்கறது? விசேஷம் இல்லையா? விசேஷம் இல்லையா? அந்த விசேஷம் தான் அது. ஆனா கிறிஸ்துவின் பிறப்பு என்பது என்ன தெரியுமா? உலகத்திற்கே மகிழ்ச்சி, உலகத்திற்கே நற்செய்தி, உலகத்திற்கே மகிழ்ச்சியான செய்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிங்க. எபேசியர் 1:13. என்ன சுவிசேஷம்? ஏன் அது நற்செய்தி? கர்த்தருடைய பிறப்பு ஏன் நமக்கு நற்செய்தி? ஏன்னா அது ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்க போகிறது. ரட்சிக்கவே ஆண்டவர் இந்த பூமியில பிறந்தார். ஆகவே அது ரட்சிப்பின் சுவிசேஷம். இன்னொரு வசனத்தை வாசிங்க. ரோமர் 15:19. ரோமர் 15:19. இதுக்கு என்ன பேரு? கிறிஸ்துவின் சுவிசேஷம். ஆனா இந்த 2 சுவிசேஷம் ஒன்றை குறித்தே பேசுகிறது. ஒண்ணுக்கு பேர் என்ன? கிருபையின் சுவிசேஷம். இன்னொன்று ரட்சிப்பின் சுவிசேஷம். இன்னொன்று கிறிஸ்துவின் சுவிசேஷம். அது எந்த சுவிசேஷம்? நாம் வாசிக்க கேட்ட லூக்கா 2:10-11 சொல்லப்பட்டதல்லவா? அந்த சுவிசேஷம் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எல்லாத்துக்குமே ஒரே பேரு, கிறிஸ்துவின் சுவிசேஷம், கிருபையின் சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம். ஆனால் 2வது சுவிசேஷம் என்னவென்று சொன்னால், இதுவரைக்கும் நாம் கேள்விப்படாத ஒரு சுவிசேஷம் இருக்கிறது. ஆனால் அறிந்திருக்க வேண்டும். நாம் அறியாததுனால தான் நான் முன்பே உங்ககிட்ட சொன்னேன், 3வது கொரோனா வரும்னு சொன்னா. ஏன் வரும் தெரியுமா? ஏன் வரும் தெரியுமா? ஏன்னா நான் அந்த 2வது சுவிசேஷத்தை இன்னும் அறியவில்லை. வாசியுங்கள். வெளிப்படுத்தல் விசேஷம் 14வது அதிகாரம் 7வது வசனம். மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து தேவதூதன் என்ன சொல்றான்? மிகுந்த சத்தமிட்டு ஒரு விசேஷத்தை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வாசிங்க அடுத்தது.
6வது வசனத்தை வாசிக்குமா? பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியிலே வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளையும் கோத்திரத்தாரையும் பாஷைக்காரரையும் ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக. பத்தியா, இதுக்கு பேர் தான் நித்திய சுவிசேஷம். இந்த நித்திய சுவிசேஷம் எதை நமக்கு சொல்லுகிறது என்றால் 7வது வசனத்தை வாசிங்க. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. நன்றாய் கவனிங்கள் பிரியமானவர்களே, அவருடைய வேளை வந்திருக்கிறது. இந்த நித்திய சுவிசேஷத்தை இன்னும் நாம் அறியவில்லை. ஆகவேதான் வெள்ளமா போய்கிட்டு இருக்கு. கரெக்டா? கொரோனாவா வந்துகிட்டு இருக்கு, புது கொரோனாவா வந்துகிட்டு இருக்கு. கரெக்டா? எத்தனை வந்துருக்கு? புதுசா இப்ப வந்திருக்கிற ஒரு கொரோனா 32 முறையிலிருந்து 50 முறை மியூட்டேட்டட் கொரோனாவாக வருகிறது. மிக பயங்கரமாக வரப்போகிறது. ஆனால் இவையெல்லாம் எச்சரிப்பாக நமக்கு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. புரிந்து கொள்ளுங்கள். வாசியுங்கள் யாத்திராகமம் 15:26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்தால், அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வர பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்குள் வரப்பண்ணே. பாத்தீங்களா? ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை யாத்திராகம புஸ்தகத்திலேயே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் கேட்கிறேன், நன்றாய் சொல்லுங்க, எகிப்தியருக்கு வந்த வியாதி என்ன? வாதை என்றால் என்ன? 10 வாதைகள். கரெக்டா? அதுல கொள்ளை நோயும் இருந்ததா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? அதில் ஒன்றையும் உனக்குள் நான் வரப்பண்ணேன், நான் அனுமதிக்க மாட்டேன். ஆனா இப்ப என்ன நிலைமை? என்ன? ஒன்னும் சொல்ல மாட்டேன்றீங்களே. வந்துனுக்குது. ஏன் வந்துச்சு? கரெக்டா? ஏன் வந்தது? நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்ப எதனால வந்தது? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் அனுமதிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் வந்தது ஏன்? ஏன்னா அதிலேயே பதில் இருக்கிறது. என்ன பதில் இருக்கிறது? என்னுடைய கட்டளைகளுக்கும் என்னுடைய பிரமாணங்களுக்கும் என்னுடைய நீதி நியமங்களுக்கும் நீங்கள் கட்டுப்பட்டு நடந்தால் தான் வராது என்று சொல்லி இருக்கிறாரே ஒழிய. கரெக்டா? இப்ப வாசிங்க ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். எகிப்திலே உண்டானதற்கு ஒத்த கொள்ளை நோயை உங்களுக்குள் அனுப்பினேன். ஒரு நிமிஷம் அவசரம். ஒரே நிமிஷம். கொள்ளை நோய் என்ன பண்ணாரா? அனுப்பினேன். 1 2 ஐயா, கொள்ளை நோய் 1. கரெக்டா? கொரோனா 1 வந்துச்சா? 20 வந்துச்சு. ரைட்டா? அது எப்படி இருந்துச்சு? லேசா இருந்துச்சு. தட்டி கொடுத்துட்டு போச்சு. உஷாராயிடுங்க அப்படின்னு சொல்லுச்சா? சரி. ஆனாலும் கண்டுக்கல. கரெக்டா? இப்ப ஆகவே தான் ஆண்டவர் மீண்டுமாக 2வது கொரோனாவை அனுப்பினாரா? அது எப்படி இருந்துச்சு? அது மெதுவா இருந்துச்சா? இல்ல, பயங்கரமாக இருந்தது. கரெக்டா? இப்பவாவது உஷாராயிட்டோமா? இல்ல. அதனாலதான் 3வதும் வரும்னு சொல்றேன்.
இப்ப இதுதான் ரட்சண்ய நாள் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஒப்பு கொடுங்க, இன்றைய தினம் ஒப்பு கொடுங்க. உங்க வாழ்க்கையை மாற்றுகிற தருணமாக மாற்றிக்கொள்ளுங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிங்க. உங்க பாவங்களை அறிக்கையிடுங்க. உங்களுடைய தவறான சிந்தைகள், நிறைய நேரங்கள்ல நமக்கு எது பாவம் என்றே தெரியல. கரெக்டா? இன்னைக்கு நாம செய்யறதெல்லாம் என்ன நினைச்சிருக்கிறோம்? எல்லாம் சரி, நான் கரெக்டா தான் போயிருக்கிறேங்க, அவன் தான் வந்து இடிச்சிட்டான். கரெக்டா? யாரு? நான் நேரா தான் போனேன், அவன் என்ன பண்ணிட்டான்? நேரா என்ன வந்து இடிச்சிட்டான், முடிஞ்சிச்சு. அப்படித்தானே சொல்றோம் இல்லையா? இல்லது என்னப்பா விழுந்துட்டியா? இல்ல யார் இடிச்சதுன்னு குழந்தை சொல்லுது. என்னப்பா அடிபட்டுச்சா? அந்த கல் வந்து இடிச்சிச்சு. கரெக்டா? அப்படித்தானே சொல்றாங்க பசங்க, அப்படித்தானே சொல்றாங்க. கல் இடிச்சிச்சு என்ன? நாம உடனே என்ன பண்றோம்? நான் திட்டுறவா அப்படின்னு போய் திட்டுறோமா? யாரை போய் திட்டுறோம்? அந்த கல்லு. ஆனா இடிச்சது யாரு? நாம தான் போய் இடிச்சிக்கணும். ஆனா சொல்லும் போது எப்படி சொல்றோம்? அது வந்து இடிச்சிச்சு, அவன் வந்து இடிச்சிட்டான். அதுதான் நம்ம சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் இன்றைய நிலைமை. மாற்றிக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஆண்டவர் இன்றைக்கு இதற்கான மருந்தையும் வைத்திருக்கிறார். வாசியுங்கள் 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிறேன் நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை வரப்பண்ணுவேன். சேமம்னா என்ன? யாரு அழுகுறாங்களே? சரி, சேமம்னா என்ன? செழிப்பு. வெரி குட். வேற 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 சீக்கிரம் முடிக்கிறேன் ஒரே நிமிஷம். சேமம்னா என்ன? சேமம் என்றால் சுகம். சுகம். அப்ப சுகம் எதுல கிடைக்கும்? வியாதியில இருந்து தான் சுகம் இல்லையா? வியாதியில இருந்து சேமம் வராது. கரெக்டா? வியாதியில இருந்து சுகம் விடுதலை வந்தவங்க என்னன்னு சொல்லுவோம்? சுகம் பெற்றீங்களா, சுகமா இருக்கிறீங்களா அப்படிதானே கேட்கிறோம். அப்ப வசனம் என்ன சொல்லுகிறதுனா, நான் தேசத்திற்கு சேமத்தை வர பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. இது ஆண்டவருடைய வேலை. இது கேட்ட வார்த்தைகள் ஆண்டவருடையது. ஆண்டவர் எச்சரிப்பின் வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். தயவு செய்து ஒப்பு கொடுங்க. நாம் சுவிசேஷத்தை கொண்டாட வேண்டும். கரெக்டா? நான் என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை கொண்டாட வேண்டும். ஏன்? ஆண்டவர் என்னுடைய பாவத்திலிருந்து என்னை மீட்டு ரட்சித்து எனக்கு நல்வழிப்படுத்தி எனக்கென்று ஒரு தேசத்தை ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு சொன்னார். நான் உங்களுக்கு ஒரு பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்தில் சேர்ப்பேன் என்று சொன்னார். அப்ப உங்களுக்கும் எனக்கும் அந்த வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நான் முன்பே உங்களுக்கு சொன்னேன், உங்க பகுதி உங்களுக்கானது. உங்களை இங்க வைத்திருக்கிறார். இந்த இடத்துல நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவரை உயர்த்தி பிடிக்க வேண்டும். அப்படி உயர்த்தி பிடிக்கின்ற வேளையில தேவன் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அது எப்படி ஆசீர்வதிப்பாராம்? 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நிமிஷம் அப்படியே எழும்பி நில்லுங்க. ஒரு நிமிஷம் எல்லாரும் அப்படியே எழும்பி நில்லுங்க. தலைகளை தாழ்த்துங்க, கண்களை மூடுங்க, ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தைகளை நினைத்து கொள்ளுங்க, நினைவு கூறுங்கள். ஆண்டவரை நாம் மாய்மாலமாக அல்ல, உள்ளார்ந்த மனதோடு நான் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஒப்பு கொடுங்க. கேட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்க. சுவிசேஷம் 2. ஒரு சுவிசேஷத்திற்கு பெயர் கிருபையின் சுவிசேஷம், ரட்சிப்பின் சுவிசேஷம், கிறிஸ்துவின் சுவிசேஷம். இது ஒரு சுவிசேஷம். 2வது சுவிசேஷம் நித்திய சுவிசேஷம். அந்த நித்திய சுவிசேஷத்தை அறிய வேண்டிய நாம் இன்னும் அறியாமல் இருக்கிறோம். அறிந்திருந்தால் நான் குடும்பத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க வந்திருப்பேன். நான் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருப்பேன். நித்திய சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு ஆயத்தமாக இருக்கிறது.
அந்த நியாய தீர்ப்புக்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். என்னுடைய சகோதரனை ஆயத்தப்படுத்த வேண்டும், என்னுடைய சகோதரி ஆயத்தப்படுத்த வேண்டும். பக்கத்து வீட்டுக்காரர், பக்கத்தில் இருப்பவர்கள், உறவினர்கள் எல்லாரையும் ஆதாயப்படுத்த வேண்டும். என்னுடைய கிராமத்தை நான் ஆதாயப்படுத்த வேண்டும், என்னுடைய மாவட்டத்தை நான் ஆதாயப்படுத்த வேண்டும், என்னுடைய மாநிலத்தை நான் ஆதாயப்படுத்த வேண்டும், என்னுடைய நாட்டை நான் ஆதாயப்படுத்த வேண்டும், உலகத்தையே ஆதாயப்படுத்த வேண்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும், ஆண்டவர் சொல்லுகிறார், சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள். மாத்திரமல்ல, ஆண்டவர் இன்னொரு வார்த்தையும் அதில் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு போதித்தவைகளை. 20வது வசனத்தை வாசிங்க, மத்தேயு 28:20 வாசிங்க. முதல்ல எனக்கே தெரியல, எனக்கே அவர் கட்டளையிட்டது என்ன என்று தெரியவில்லை என்று சொன்னால் நான் எப்படி போய் போதிப்பேன்? யோசித்துக் கொள்ளுங்கள், சிந்தியுங்கள், ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய், கரங்களை தட்டி எல்லாரும் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை
நாம் அமர்வோம்.